அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ளது. மிக விரைவாக நாம் இந்த டாபிக்கை காணலாம். முதல் கேள்வி, முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ் ஆண்டு எதுனா 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெறும். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஷெர்ஷா டேஷின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். இதற்கு சரியான பதில், ஷெர்ஷா யாருடைய முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து மூன்றாவது கேள்வி, டேஷ் அரசரின் அரண்மனையில் நீதி சங்கிலி கட்டப்பட்டிருந்தது. இதற்கு சரியான பதில் பி, ஜஹாங்கீர் என்பது சரியானது. அடுத்து நான்காவது கேள்வி, குரு அர்ஜுன் தேவ் டேஷ் சீக்கிய குரு ஆவார். எத்தனாவது சீக்கிய குருனா 5வது சீக்கிய குரு. அடுத்த ஐந்தாவது கேள்வி, பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைத்தவர் யார்? இதற்கு சரியான பதில் தௌலத் கான் லோடி என்பது சரியானது. அடுத்து ஆறாவது கேள்வி, கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் கிபி 1529 என்பது சரியானது. அடுத்து ஏழாவது கேள்வி, அக்பர் பிறந்த கோட்டை இடம் எது? எந்த கோட்டையில பிறந்தார்? சி, அமரக்கோட்டை என்ற இடத்துல பிறந்தார். எட்டாவது கேள்வி, முகலாயர்களுடைய இதுல ராணுவ பொறுப்பாளர் பெயர் என்ன, அல்லது டில்லி சுல்தானியத்தின் ராணுவத்தின் பெயர் என்ன அப்படின்னா திவானி இ ஹாரிஷ் என்பது சரியானது. திவானி இ ஹாரிஷ். நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா. அவர் வெளியிட்ட நாணயங்கள் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்க. அடுத்து 10வது கேள்வி, அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர், இதற்கு சரியான பதில் ஏ, அபுல் பாசல் என்பது சரியானது. அடுத்து 11வது கேள்வி, அக்பர் தோற்றுவித்த சமயம் எது? இதற்கு சரியான பதில் சி, தீன் இலாகி. எந்த ஆண்டு என்பதை சொல்லுங்க. 1582ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். அடுத்து 12வது கேள்வி, ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்? இதற்கு சரியான பதில் பி, 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். அடுத்து 13வது கேள்வி, அரண்மனையின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அரண்மனையின் ஒளி சி, மெஹருன்னிஷா. மெஹருன்னிஷா யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர்ஜஹான். 14வது கேள்வி, மயிலாசனத்தை உருவாக்கிய முகலாய மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, ஷாஜஹான் என்பது சரியானது. அடுத்து 15வது, தாஜ்மஹாலை கட்டிய தலைமை சிற்பி யார்? இதற்கு சரியான பதில் உஸ்தாத் இஷா. 16வது கேள்வி, ஆலம்கீர் என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் யார்? இதற்கு சரியான பதில் அவுரங்கசீப். 17வது கேள்வி, முகலாயர் நிர்வாகத்தில், அதாவது முகலாயர்கள் நிர்வாகத்தில் மாகாணம் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் 17 சி, சுபா என்பது சரியானது. 18வது கேள்வி, சிவாஜியின் காப்பாளர் யார்? இதற்கு சரியான பதில் தாதாஜி கொண்டதேவ். 19வது கேள்வி, சிவாஜியின் அமைச்சரவை குழுவான அஷ்டபிரதானில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கு சரியான பதில் 8, அஷ்டம் 8. 20வது கேள்வி, மராட்டியர்களின் முதல் பீஷ்வா அல்லது பேஷ்வா என்பவர் டேஷ் ஆவார். இதற்கு சரியான பதில் பாலாஜி விஸ்வநாத். அடுத்து 21வது கேள்வி, புரந்தர் உடன்படிக்கை டேஷ் என்பவருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்டது. இதற்கு சரியான பதில் ஏ, ராஜா ஜெய்சிங் என்பவருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்டது. அடுத்த 22வது கேள்வி, சிவாஜி பிறந்த இடம் எது? இதற்கு சரியான பதில் சி, பூனா என்பது சரியானது. 23வது கேள்வி, அவுரங்கசீப்பின் தக்கால ஆளுநர் யார்? 23க்கு சரியான பதில் செயிஸ்டா கான் என்பது சரியானது. 24வது கேள்வி, சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ, கிபி 1674 என்பது சரியானது. அடுத்து 25வது கேள்வி, சிவாஜியின் நிதி அமைச்சர் யார்? இதற்கு சரியான பதில் அமத்யா என்பது சரியானது. 26வது கேள்வி,
பீஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கிய ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் சி கிபி 1713. 27 டேஷ் பீஷ்வாயின் காலத்தில் மராட்டிய பேரரசு புகழின் உச்ச நிலையை அடைந்தது. இதற்கு சரியான பதில் சி பாலாஜி பாஜிராவ். 28வது கேள்வி, பாரசீக ஆட்சியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதிர் ஷா. 29வது கேள்வி, அகமது ஷா அப்தலி இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு? பி கிபி 1761. இதுதான் 3ஆம் பானிபட் போர் என்று அழைக்கப்படுகிறது. 30 மாபெரும் வாணிப மையமான டேஷ் ஆட்டோமானிய துருக்கியர்களால் கிபி 1453 கைப்பற்றப்பட்டது. இதற்கு சரியான பதில் கான்ஸ்டான்டின் நோபில். 31வது கேள்வி, டேஷ் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் ஆவார்? இதற்கு சரியான பதில் 31க்கு ஏ பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா என்பது சரியானது. 32வது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ கிபி 1600. 33வது கேள்வி, இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக டேஷ் விளங்கியது? இதற்கு சரியான பதில் பி பாண்டிச்சேரி. அடுத்து 34வது கேள்வி, முதலில் இந்தியாவிற்கான கடல் பயணத்தினை மேற்கொண்டவர் யார்? பி பார்த்தோலோமியா டயஸ். ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாஸ்கோட காமா தான் இந்தியாவிற்கு முதலாக வந்தவர். அடுத்து 35வது கேள்வி, கள்ளிக்கோட்டை மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ சாமரின் என்பது சரியானது. கள்ளிக்கோட்டை மன்னர் சாமரின். 36 எகிப்தியர்களால் கொல்லப்பட்ட பிரெஞ்சு ஆளுநர் யார்? சாரி, பிரெஞ்சு கிடையாது, இது போர்ச்சுகீசிய ஆளுநர். யார் கொல்லப்பட்டார் பாத்தீங்கன்னா சி அல்மெய்டா. 37 போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் எது? பி கோவா. 1530 இருந்து கோவா போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம். அதற்கு முன்பு கொச்சி. 38 டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? இதுக்கு சரியான பதில் பி ஹாலந்து நாட்டை சார்ந்தவர்கள். 38. அடுத்து 39வது கேள்வி, சென்னை நகரத்தை நிறுவியவர் யார்? யார்னா பிரான்சிஸ் டே. 40வது கேள்வி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவித்தவர் யார்? 40க்கு சரியான பதில் பி கால்பர்ட். 41வது கேள்வி, அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு? இந்தோனேஷியாவில் நடைபெறும். இதுக்கு சரியான பதில் சி கிபி 1623 ஆண்டு. அடுத்து 42வது கேள்வி, கர்நாடக போர்கள் டேஷ் ஆண்டுகளுக்கு இடையே நடைபெற்றது? இதற்கு சரியான பதில் சி 1740 இருந்து 1743 வரைக்கும் இடையே அந்த ஆண்டுகள்ல நடைபெற்றது. 3 கர்நாடக போர்கள் நடைபெறும். 43வது கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பி 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு சொல்லுங்க. அடுத்து 44வது கேள்வி, ஆங்கில பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ ராபர்ட் கிளைவ். 45 சர் அயர்கூட் டேஷ் போரில் கவுண்டி லாலியை தோற்கடித்தார்? இதற்கு சரியான பதில் சி வந்தவாசி. அதனால அவர் வந்தவாசி வீரன் என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்து 46வது கேள்வி, ஐலா சஃபேல் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1748. இதனால எந்த பிரெஞ்சு போர் கர்நாடக போர் முடிவடையும்? முதலாம் கர்நாடக போர். 47வது கேள்வி, பிரெஞ்சு கவர்னர் யார்? இதற்கு சரியான பதில் டியூப்ளே என்பது சரியானது. 48வது கேள்வி, 2வது கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? இதற்கு சரியான பதில் சி பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 49வது கேள்வி, வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ 1760. 50வது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு புத்துயிர் அளித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் சி ராபர்ட் கிளைவ். 51வது கேள்வி, மதராஸ் அமைதி உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வந்த போர் எது? இதற்கு சரியான பதில் பி முதலாம் ஆங்கிலோ மைசூர் போர் என்பது சரியானது. அடுத்த 52வது கேள்வி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1772. 53வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி சர் எலிஜா இம்பே.
அடுத்த 54வது கேள்வி, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, கல்கத்தா. 55வது கேள்வி, ஐதர் அலியின் மகன் யார்? இதற்கு சரியான பதில் சி, திப்பு சுல்தான். 56, ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1773. 57வது கேள்வி, முதல் தலைமை ஆளுநர் யார்? இதற்கு சரியான பதில் வில்லியம் பென்டிங். 58வது கேள்வி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வருவாய்த்துறை கழகத்தை நிறுவிய இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, கல்கத்தா. 59, மதராசா கல்வி நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் சி, கிபி 1781. 60வது கேள்வி, காரன் வாலிஸ் பிரபு டேஷாம் ஆண்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் ஆனார்? இதற்கு சரியான பதில் ஏ, 1786. 61வது கேள்வி, மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் தென்னிந்தியாவில் இருந்த டேஷ் நாட்டை சார்ந்த இந்து அரசரை தாக்கினார்? இதற்கு சரியான பதில் பி, திருவாங்கூர், கேரளா. 62வது கேள்வி, இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை என டேஷ் அழைக்கப்படுகிறார்? 62. இதற்கு சரியான பதில் பி, காரன் வாலிஸ். அடுத்த 63, நான்காம் ஆங்கிலோ மைசூர் போர் டேஷாம் ஆண்டு நடைபெற்றது? இதற்கு சரியான பதில் சி, 1799. சி, 1799. அப்புறம் 64வது கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் டேஷுக்கு நன்மை அளித்தது? இதற்கு சரியான பதில் பி, ஜமீன்தார்கள். 65வது கேள்வி, கிபி 1791 காவல்துறை ஆணையர் நியமனம் உருவாக்கப்பட்ட இடம் இது? இதற்கு சரியான பதில் சி, கல்கத்தா. 66, துணைப்படை திட்டத்தை எதிர்த்த இந்திய மன்னர் யார்? சரியான பதில் திப்பு சுல்தான். முதல்ல இந்த துணைப்படை திட்டத்தில் சேர்ந்த நாடு மன்னர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 67, ஆங்கிலேயருடன் பஸ்ஸின் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டவர் யார்? இதற்கு 67க்கு சி, சிந்தியா என்பது சரியானது. 68, டேஷ் பிரபு துவங்கிய பணியை ஹேஸ்டிங்ஸ் முடித்து வைத்தார்? இதற்கு சரியான பதில் ஏ, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு துவங்கிய பணியை ஹேஸ்டிங்ஸ் முடித்து வைத்தார். 69, பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1813. அடுத்தது 70வது கேள்வி, நான்காம் ஆங்கிலோ மராட்டிய போர் டேஷாம் ஆண்டு நடைபெற்றது? இதற்கு சரியான பதில் ஏ, 1817 என்பது சரியானது. 71வது கேள்வி, ஹேஸ்டிங்ஸ் பிரபு டேஷ் முறையை வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தினார்? இதற்கு சரியான பதில் பி, ரயத்துவாரி முறை. 72வது கேள்வி, ஹார்மஸ்ட் பிரபுக்கு பிறகு டேஷ் என்பவர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார்? இதற்கு சரியான பதில் ஏ, வில்லியம் பென்டிங். 73, வில்லியம் பென்டிங் டேஷ் மூலம் புகழ் பெற்றார்? என்னன்னா சீர்திருத்தங்கள். 74வது கேள்வி, நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தி வந்த டேஷ் மொழி வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் ஒழிக்கப்பட்டது? எதுன்னு பாத்தீங்கன்னா 74க்கு பி, பாரசீகம். முகலாயர் காலத்தில் ஆட்சி மொழி பாரசீகம். இவர் தான் ஆங்கில கல்வியையும் மேற்கத்திய கல்வி முறையும் இந்திய இதுல கொண்டுட்டு வர்றாரு. 75, நரபலி முறையை டேஷ் பின்பற்றினார்கள்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ, ஒரிசாவில் வாழ்ந்த மலைவாழ் இனத்தவர். அடுத்து 76வது கேள்வி, டேஷ் காலத்தில் பர்மியர்கள் அசாமை கைப்பற்ற முயற்சித்தார்கள்? 76க்கு பி, ஹார்மஸ்ட் பிரபு. 77, ராஜஸ்தான் மக்களிடம் காணப்பட்ட கொடிய பழக்கம் எது? இதற்கு சரியான பதில் பெண் சிசு கொலை. 78வது கேள்வி, வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்ட இடம் இது? இதற்கு சரியான பதில் ஏ, கல்கத்தா. 79, வாரிசு இழப்பு கொள்கை டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் டல்ஹௌசி பிரபு. 80வது கேள்வி, டேஷ் டல்ஹௌசியால் நல்லாட்சியற்றதாக ஆங்கில பேரரசுடன் இணைக்கப்பட்டது? நல்லாட்சி இல்லாதனால ஆங்கில பேரரசுடன் இணைக்கப்பட்டது.
எதனா சி அயோத்தி. 81 இந்து விதவைகள் மறுமண சட்டம் டேஷாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதற்கு சரியான பதில் 1856. முதல் இரும்பு பாதை பம்பாய் முதல் டேஷ் வரை போடப்பட்டது. பம்பாய் தானே. எந்த ஆண்டு என்பதை கமெண்ட் பண்ணுங்க. 83வது கேள்வி. பஞ்சாப் ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு இது. 83க்கு சி 1849. 84வது கேள்வி. ஆங்கிலேயரின் கோடைக்கால தலைநகரம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா 84வது கேள்வி சி சிம்லா என்பது சரியானது. 85வது கேள்வி. சென்னை அரக்கோணம் ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 85க்கு சரியான பதில் சி 1856. 86வது கேள்வி. டேஷ் காலத்தில் முதலில் அஞ்சல் வில்லை அறிமுகப்படுத்தப்பட்டது. 86க்கு ஏ டல்ஹௌசி பிரபு. 87வது கேள்வி. டல்ஹௌசி பிரபு காலத்தில் பொறியியல் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? எதுனா ரூர்கி. 88வது கேள்வி. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் 88க்கு பி டல்ஹௌசி. 89வது கேள்வி. கிபி 1857 ஆண்டு புரட்சி டேஷ் என்பவர் காலத்தில் தோன்றியது. இதற்கு சரியான பதில் கானிங். 90வது கேள்வி. சிப்பாய் புரட்சி முதலில் தோன்றிய இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ பாரக்பூர் என்பது சரியானது. 91 கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்த முதல் வீரர் யார்? ஏ மங்கள் பாண்டே என்பது சரியானது. 92வது கேள்வி. 1857 ஆண்டு சிப்பாய் புரட்சிக்கு டேஷ் முக்கியமான அரசியல் காரணம் ஆகும். இதற்கு சரியான பதில் 92 சி நாடு இழக்கும் கொள்கை. டல்ஹௌசி பிரபு அறிமுகப்படுத்திய நாடு இழக்கும் கொள்கை. அடுத்து 93வது கேள்வி. பொதுப்பணி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? சரியான பதில் பி 1856. 94வது கேள்வி. புரட்சியாளர்கள் டேஷை டெல்லியில் மன்னராக பிரகடனப்படுத்தினர். யாருன்னா முகலாய அரசர் 2ஆம் பகதூர் ஷா. 95 மத்திய இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி யார்? இதற்கு சரியான பதில் ஜான்சி ராணி லட்சுமி பாய். 96 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் இது. 96க்கு ஏ அலகாபாத் என்பது சரியானது. 97 பாளையக்காரர் முறையை புகுத்தியவர் டேஷ் ஆவார். இதற்கு சரியான பதில் ஏ விஸ்வநாத நாயக்கர். 98வது கேள்வி. அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் டேஷ் ஆவார். 98க்கு பி அச்சுதப்பர் என்பது சரியானது. 99வது கேள்வி. மூக்கறுப்பு போர் டேஷ் காலத்தில் நடந்தது. இதற்கு சரியான பதில் சி திருமலை நாயக்கர். இவருடைய காலத்துல மூக்கறுப்பு போர் நடைபெற்றது. அடுத்து 100வது கேள்வி. உமரு புலவர் எழுதிய நூல் எது? இதற்கு சரியான பதில் சீர புராணம். கிருஷ்ணதேவராயரின் நெருங்கிய தளபதி யார்? இதற்கு சரியான பதில் 101க்கு ஏ விஸ்வநாத நாயக்கர். 102வது கேள்வி. முஸ்லிம்கள் தமிழ்நாட்டின் மீது போர் தொடுக்க காரணமானவர் யார்? இதற்கு சரியான பதில் சி திருமலை நாயக்கர். அடுத்து 103வது கேள்வி. தஞ்சை நாயக்கர் ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி செவப்ப நாயகர். அடுத்து 104வது கேள்வி. பாலாற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சி செஞ்சி. 105 நாயக் என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான பதில் பி தலைவர் என்று பொருள். 106 எகோஜி டேஷ் என்பவரின் மகான் ஆவார். இதற்கு சரியான பதில் ஏ சாஜி போன்ஸ்லே. நன்றி.